Okay. Now, it was very good sharing, I heard. Yeah. We always wonder that Holy Spirit work in such a amazing way in ordinary people, simple people. சாதாரண மக்கள் மத்தியிலே தூய ஆவியானவர் மிகவும் வல்லமையோடு செயல்படுகிறார். Yeah. At the same time, we need to do certain inner sanctification. அதே நேரத்தில் நாம் உள் மனதில் சில தூய்மைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. Inner healing, உள் மன பொன் ஆற்றுதல், inner cleaning, உள்ளுக்கு சுத்தப்படுத்தணும் உள் மனதுகளை. Then only all the charisms will become. அந்த அருங்கொடைகள் நமக்குள்ளே செயல்படும். So Saint Paul in his teaching in 1 Corinthians chapter 13, 1 கொரிந்தியர் 13ல பவுல் சொல்றாரு, you may have all these gifts, but எல்லா இருக்கலாம், எல்லா கொடைகளும் இருக்கலாம், but without love, அன்பு இல்லையேல் ஒன்றுமில்லை. without love I am nothing. அன்பு இல்லைனா ஒன்றுமில்லை. அன்பு இல்லைனால் நான் ஒன்றுமில்லை. அன்பு இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. Say that everybody. Can you make them to repeat that? அன்பு இல்லை எனில் நான் ஒன்றுமில்லை. அன்பு இல்லை எனில் நான் ஒன்றுமில்லை. Yes. So now I am going to lead you to a talk which will help you. நான் இப்பொழுது உங்களை ஒரு சொற்பொழிவுக்குள்ளே கொண்டு போக போகிறேன். அது உங்களுக்கு உதவி செய்யும். Help you to discover why we are not able to love. நம்மால் ஏன் அன்பு செய்ய முடியவில்லை என்பதை கண்டறிய நான் கொடுக்கும் இந்த சொற்பொழிவு உங்களுக்கு உதவி செய்யும். And then we are going to have a special inner healing prayer. உள்மனப்பும் ஆற்றலுக்கான ஒரு விசேஷமான ஒரு ஜெபத்தை நாம் சொல்ல போறோம். We will have Eucharistic adoration. நமக்கு நற்கருணை ஆராதனை இருக்கும். And we will remove all the chairs from here. நாற்காலி எல்லாம் எடுத்துட்டு you will put some sheet or some mat. அந்த படுக்கை விரிப்போ அந்த பாயோ ஏதோ கொண்டு துணியோ அதை விரித்து போட்டு and you will prostrate down and adore the Lord. குப்புற படுத்து adoring the Lord. ஆண்டவரை நீங்கள் ஆராதனை செய்வீர்கள், ஆராதிப்பீர்கள். At that time, அந்த ஆராதனையின் போது the light from the Eucharistic Lord, ஆண்டவரின் ஒளி, அந்த நற்கருணையின் வழியாக ஆண்டவரின் ஒளி will go through you and heal you from many புகுந்து உங்களின் உள் நுழைந்து உங்களை many bitter roots. கசப்பான வேர்கள், கசப்பான சிந்தனைலாம் இருக்கல உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் it will remove. எல்லாவற்றையும் And then you will விடுவார். Then you will feel lot of burden is removed from you. உம்மிடமிருந்து பல பாரங்களும் சுமைகளும் அப்புறப்படுத்தப்பட்டது, அகற்றப்பட்டது நீங்கள் உணர்வீர்கள். Maybe some of you will feel like crying. ஒரு சிலர் அழ வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றலாம். Then you must cry. அப்படி தோற்றம் என்றால் அழுங்கள். Ready to cry? Yes. Hello. Hello. தயாரா? I want to. Jesus says I love you. Jesus says I love you. Jesus says I love you every day. So now our subject is the love of God. Our subject is the love of God. நம்முடைய தலைப்பே வந்து கடவுளின் அன்பு. Yeah. And see, reduce the height. Yeah. Okay. Now, in 1 Corinthians 13, Ashok. Ashok. Hello, Ashok. Okay. Or somebody opened the
1 Corinthians 13 and bring here. For 1 Corinthians 13 பைபிளை திறந்து கொண்டு வாங்கங்க. தமிழ் பகுதி. Yeah. அன்பின் சிறப்பு. Little more. Reduce the height. Yeah, some more, little more. And widen it. Okay. Little more. Little more. Yeah, widen it. Little more. And widen it. Yes, okay. So, this is very important chapter of the. இது மிக முக்கியமான ஒரு அதிகாரம் அன்பை குறித்து. Yeah. It is not only about love, it is about the charisms. இது அன்பை பற்றி மட்டுமல்ல, இது ஒரு கொடையை பற்றி பேசுகிறது. Because in chapter 12 he spoke about all the charisms which are 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ல பாத்தீங்கன்னா தூய ஆவியார் அருளும் கொடைகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. That I will read later. அதை நான் பிறகு நான் உங்களுக்கு பேசுகிறேன். But he says in 13 you may have all these gifts. இந்த 13ல பார்க்கிறோம், உங்களுக்கு எல்லா கொடைகளும் இருக்கலாம். You may have gift of tongues, or even you may have tongues like angels, but without love. மனசுகளை போல உங்களுக்கு பரவச மொழியில பேச பல கொடைகள் So இருக்கலாம். we read it. If I speak in human, நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். Do you have any instrument, any music instrument? Clicking. இருக்கா? இல்ல. Okay. மணி இருக்குது. Okay. That is not மணி இருக்கு. No, that is not what is meant here. Okay. So, even this instrument can make voice. It will not transmit love into our heart. இந்த இசைக்கருவியெல்லாம் இசை உருவாக்கும், ஆனால் நம்ம உள்ளத்துக்குள்ள எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. So the same way, அந்த we may speak big words, even preaching. நாம் பெரிய பெரிய வார்த்தைகள்ல பேசலாம், போதிக்கலாம். But it will all be like the voice, metallic voice. அது வெறும் குரலாகத்தான் இருக்கும். And verse 2 says, and if I have gift of prophecy, 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம் 13:2ல comprehend all mysteries and all knowledge. இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், If I have all faith so as to move the mountains. மறைப்பொருள்களின் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயர But do not have love, நிறைந்த நம்பிக்கை I கொண்டு am nothing. என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. Say everybody once again. But do not have love, I am nothing. அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. You are tempted to have more love. Yes, give me. Fill me. Love, joy, peace. Fill me. Come on, fill me. Love, joy, peace. Fill me. Love, joy, peace. நிரப்பும். அன்பு, அமைதி, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி. நிரப்பும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி. So early morning when you get up, if you don't pray this, you will be in big trouble. நீங்க காலையில் எழுந்த உடனே இதை சொல்லி ஜெபிக்கலன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். You will be angry with your husband, wife, children and everybody. மனைவி பிள்ளைகள் மத்தியிலே உங்களுக்கு பெரும் கோபங்கள் வரும், ஆத்திரம் வரும். Early morning you got up, then you want to raise your son up so that he should go to school, but he said, no, I don't want to go to school today. Then what will be your reaction? காலையில் பிள்ளைங்கள் எழுப்பும்போது அதுக்கு எழுந்திருக்காது, நான் வெளிப்படுத்துக்கு போகணும்னு கட்சிக்க. There are two options. ரெண்டு இருக்கு. If you are filled with love,
உங்களுக்கு அன்பு You will tell him, my darling, hello. ரொம்ப அன்பா இருந்தீங்கன்னா ஐயோ என் டார்லிங் சயாங்கனா பேசுவீங்க. If you are not filled with love, அன்பு இல்லைன்னு இருந்துச்சுன்னா then what will be your action? உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? Get up, I told you, get up, why do you speak now? You are going to school. No, I don't want to go to school. I don't want to study. I don't want to study. Get out. That boy will start. பையன் கத்துவான், நான் போக மாட்டேன், நான் ஸ்கூல் போக மாட்டேன், விடுவான், போக மாட்டேன், தூக்கணும். So, you don't want to study? I tell you now I will give you a stick and say, this. Get up, come on, go to school. ஒரு போராட்டம் நடக்கும் வீட்டுல. Morning drama. காலை நாடகம். Yes. Maybe every day this is our nadagam. So what we need love of God. If we are filled with the love of God, that love will transmit even to the children and they will get up. கடவுள் அன்பால் நாம் நிரப்பப்பட்டால் அந்த அன்பு அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரும். You cannot give. If your cup is empty, you cannot give. உன்னுடைய கோப்பை காலியா இருந்தா ஒன்றும் கொடுக்க முடியாது. சட்டியில் இருந்தாதான் ஆப்பையில வரும். So here there is 16 points written. 16 பாயிண்ட்ஸ். 16 points. 16 கருத்துக்கள் இதில் இருக்குது. Those who are making note, you open a new page and ready to write these 16 points. 16 பாயிண்ட்ஸ் எழுதி பார்ப்போம். இப்போ நம்ம 16 இருக்குதா இதுல? Yeah. Please write down. 16 பாயிண்ட்ஸ். Yeah, please write down. Okay. It says 1 Corinthians 13:4-8. 13:4. Love is patient. Write down. அன்பு அன்பு பொறுமை உள்ளது. அன்பு பொறுமை உள்ளது. Patient. How much patience you have? எவ்வளவு பொறுமை நீங்க வச்சிருக்கீங்க? How many mark you will get for patient? பொறுமைக்கு உங்களுக்கு எவ்வளவு மார்க் போடலாம்? 50%? 50 கொடுக்கலாமா? 25%? 25? Or more than 50%? How many of you think you get more than 50%? இருக்கு நினைக்கிறேங்க. அன்பு பொறுமை 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 எருமை. Okay. Is it enough? 50% is enough? So we need more patience. So what to do? பொறுமை தேவை. It says love is patient. அன்பு பொறுமை உள்ளது. So we need to get more love of God. Fill me with the love of God. கடவுளுடைய அன்பு நமக்கு நிறைய தேவைப்படுது. So how do we get the love of God? எப்படி கடவுளுடைய அன்பை நாம் பெறுவது? Romans 5:5 says, ரோமர் 5:5 ரோமர் love of God is poured into our heart through Holy Spirit. கடவுளின் அன்பு நம் உள்ளத்துக்குள் தூய ஆவியின் வழியாக பொழியப்பட்டுள்ளது. Amen. கடவுளுடைய Fill ஆவி fill me. கடவுளுடைய அன்பு தூய ஆவியாரின் வழியாக நம் உள்ளத்துக்குள்ளே பொழியப்பட்டிருக்கு. Come Holy Spirit. அதான் சொல்லுது. Come Holy Spirit. Come on everybody. Come Holy Spirit. Fill me with your love. ஆவியை வாரும். Fill me with your love. நிரப்பும் அன்பால் என்னை நிரப்பும். Ask, it will be given to you. Ask, it will be given to you. கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும். So, number 1. Number 2, love is kind. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும். And love is kind. நன்மை செய்யும். Yes. So, if you are not kind, அது இரண்டாவது பாயிண்ட், நன்மை. If we are not kind, how can we change? How can we improve to be filled with the love? Come on. Okay. How can we improve it? How many mark you will get for kind? நன்மை. நீங்க நன்மைக்கு இந்த கைண்ட்னஸ்க்கு எத்தனை புள்ளி கொடுப்பீங்க நீங்க? நன்மை செய்றேன் நான் நல்லவன் நன்மை. Okay. Then next, love is not jealous.
அன்பு பொறாமைப்படாது. ஜெலசினா பொறாமை, பொறாமைப்படாது. Jealousy. How can we change? How can we improve? Jealousy. எப்படி நாம் இந்த பொறாமைப்படாமல் இருப்பது? Fill me more love. Fill me. அன்பு அன்பால் நிரப்பும், அன்பால் Now நிரப்பும். number 4. Love is not pompous. Love is not pompous. பாம்பஸ்னா தற்புகழ்ச்சி கொள்ளாது, பெருமை பீத்தாது. Correct. தற்புகழ்ச்சி, பெருமை பீத்துறது. Love is not inflated. பீத்துறது. பீத்தாதீங்க. Love is not inflated. அது இருமாப்பு அடையாது. Love is not rude. Number. அன்பு இழிவானதை செய்யாது. Love is not rude. That our behavior, if it is rude, then how can the Holy Spirit or the charisms work? Rude. இழிவானது செய்யாது. So how is our nature? Are we kind or rude? ரொம்ப அன்புள்ளவங்களா இருக்கிறோமா, இல்லை ரொம்ப இழிவானதை செய்யறவங்களா? பள்ளியில் வரும்போது கைண்டா இருக்கும். When you are in home or in other places, are you kind? Are you speaking rude? So then the Holy Spirit, the charisms will not work in such a situation. The Holy Spirit will be sad. இந்த மாதிரி நெகட்டிவான காரியம் இருந்தா தூய செயல்பட மாட்டார். அவர் ரொம்ப கவலைப்படுவார், வருத்தப்படுவார். Now you went to Holy Mass, you had a good confession, you had a Holy Mass. திருப்பலிக்கு போனாய், பாவசங்கீர்த்தனம் செய்தாய். You heard the preaching, Jesus can't love one another. இயேசு ஒருவர் நேசிங்கள் சொன்னதை கேட்டாய். And you got a good sermon that you should love one another. ஒருவர் நேசிக்கணும் என்ற ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்டாய். And when after receiving Holy Communion, ஆனால் நற்கருணை பெற்ற பிறகு you decided, yes, now I will be loving everybody. நான் எல்லாரையும் நேசிக்கணும் என்று நீ முடிவெடுத்தாய். And when you reach home, ஆனால் நீ வீட்டுக்கு போன பிறகு you saw your husband or your son is sitting and drinking coffee, and that coffee is spilled over the table. போய் பார்க்குறீங்க, வீட்டில் உங்களுக்கு கணவரும் உங்கள் பிள்ளைகளும் அந்த காஃபி குடிக்கிறாங்க, காஃபி அருந்தும்போது காஃபி கீழே கொட்டிட்டாங்க. And as soon as you saw, you become angry. Why have you done this? என்ன பண்ணிருக்கீங்க? என்ன அப்படி கொடுத்துட்டீங்க? And the son is telling, Mama, you were in the church and filled with love, and this is what you are talking. அம்மா இப்பதானே போயிட்டு வந்தேன், நல்ல டாக்கு போயிட்டு வந்தவே, எப்படி பேசுற நீ அப்படின்னு பிள்ளை கேட்குமா அவங்கள? Then it is good that I am not going to church. நல்ல வேளை நான் போயிட்டு So in church you are loving, in prayer meeting you are loving, but what? கோவிலில் நீங்க அன்பு செய்றீங்க, ஜெப கூட்டத்தில் ரொம்ப அன்பா இருக்கிறீங்க. But in reality of our life, இந்த உண்மை சூழல்ல எப்படி இருக்கிறீங்க? In reality, உண்மையில your neighbor, பக்கத்து வீட்டுக்காரங்களோட how do you love them? எப்படி நேசிக்கிறீங்க? Your mother-in-law, daughter-in-law, mother-in-law, உங்க மாமியார், மருமக, அவங்களோட உறவு எப்படி இருக்குது? Hello. Jesus says I love you. Jesus says I love you. Jesus says I love you every day. Fill me. Love, joy, peace. Come on. Fill me. Love. Okay. So now, next point. Love does not seek its own interests. தன்னலம் நாடாது. Love is not quick-tempered. எரிச்சலுக்கு இடம் கொடாது. This is very dangerous. Love is not quick-tempered. I was conducting a retreat
And at the end there was an anointing prayer, but I was angry with the musicians. நான் ஒரு ஜெபம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆத்திரம் அந்த இசை அமைப்பாளர் மேலே, இசை வாசிக்கிறவர் மேலே. இசை இசை மியூசிஷியன்ல. No. இசை. I am talking about my situation. ஏன்னா எக்ஸாம்பிள் I'm giving. Not angry, why? No. Keep this. Yes. No, why do you remove it? Don't remove it. Yeah. என்ன ஆச்சு? எடுக்கலாம். Okay. Sorry. Okay. எடுக்கலாம். Okay. Thank you. Yes. Is that notice is clear? All right. Okay. Hello. Now let us come to very important point. Love is not quick-tempered. எரிச்சல் மூட்டாது. Yeah. Should I look? Is it working? Okay. So, I was to give an anointing prayer, and the singer who was to come was doing something wrong, so I become angry with the singer. I was praying for the anointing. நான் வந்து அபிஷேகம் பெறுவதற்காக But the person who was singing was not behaving good, so I was angry with that person. அந்த பாடலை வழி நடத்துறவங்க பாட்டு சரியா பாடல, எனக்கு வந்ததே கோபம். And then after I came into the Eucharistic Lord and I prayed, நற்கருணையாளருக்கு வந்து oh come Holy Spirit, come Holy Spirit, வாரோம்னு ஜெபிச்சேன். anointing, let the anointing of the Lord come down. அபிஷேகம் வாரும் மேலேன்னு ஜெபிக்கிறேன். But no anointing comes. anointing வரல, அபிஷேகம் பெறல. So I asked Holy Spirit, what is this? Why இது நடந்தது? The Holy Spirit says, you are the block. Inside you there is anger. நீ தான் அதை தடைப்படுத்திட்ட அப்படின்றாராம். Then I knelt down. I repented. நான் மன வருந்தினேன், மன்னிப்பு கேட்டேன். I cried. அழுதேன். I am sorry. எனக்கு மன்னியும் நான் தவறு செஞ்சுட்டேன்னு. No, you have to have a confession now, right now. நீ இப்பவே பாவசங்கீர்த்தனை செய்யணும். What? No, I have confession before the anointing prayer. Yes. வா இந்த அபிஷேக ஜெபத்துக்கு முன்னே நான் பாவசங்கீர்த்தனை செய்யணுமா அப்படின்னு சொன்னேன். So, what to do now? Don't worry. You tell the music group to sing a song, and in front the priest who was kneeling down and praying in that direction, go to him and tell him to come to the sacristy for another confession. இசைக்கு படிக்கிறவங்களை தொடர்ந்து பாட சொல்லிட்டு அங்கே பாரு ஃபாதர் வந்து ஆராதனை செஞ்சுட்டு இருக்காரு, அவரை கூட்டிகிட்டு போய் சாமியை நான் கொஞ்சம் பாவசகம் செய்யணும்னு சொல்லி போய் தனிமையாக அவரை கூட்டிகிட்டு போய் நீ நல்ல ஒரு பாவ அறிக்கை செய். And also the girl whom I told her I was angry with, நான் உன்னோட கோபமாக இருக்கிறேன்னு சொன்ன அந்த பெண்ணிடம் forgive her and reconcile her and let her come and start singing. சமாதானம் செய்து கொள்ளுங்க, மன்னிப்பு கேளுங்க, மீண்டும் வந்து பாட சொல்லுங்க. So after my repentance and confession, then only the Holy Spirit came. நான் மன வருந்தணும், பாவ மன்னிப்பு பெறணும், அப்புறம் தான் தூய ஆவியானவர் என்னிடம் வருவார். So this is one point. That is why Holy Spirit is not active in many of us. பலரிடம் தூய ஆவியானவர் செயல்படாததுக்கு காரணமே இதுதான், பாவ நிலையில் இருக்கிறார். So in Ephesians chapter 4:30 says, don't grieve the Spirit. எபேசியர் 4:30. 4:30 சொல்லுது, தூய ஆவியானவருக்கு வருத்தம் விளைவிக்காது. The bitterness uttering with the angry will make the Holy Spirit sad. When we angry, நாம் ஆத்திரப்படும் போது, when we speak loudly with the shouting, with the rudeness, the Holy Spirit will become
and become sad. நம்ம எரிச்சலோடு சத்தம் போட்டு பேசும் பொழுது தூய ஆவியானவரை நாம் வருத்தத்துக்கு கொண்டு வருத்தப்பட செய்கின்றோம். So these things down today we are going to clean. We are going to இதெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும். Yeah. And then சுத்தப்படுத்துங்க. love is not quick-tempered. After that, love is not brood over injury. தீங்கு நினையாது. Yeah. What is brood over injury? This is very, very sensitive matter. தீங்கு செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். Love is not brood over injury. You read what is written here. தீங்கு நினையாது. That means அன்பு தீவினையில் மகிழ்வுறாது. Inside us there are many memory of the old rivalry or old hatred. நம்மிடம் இருக்கிற பழைய கசப்பான வெறுப்புக்குரிய காரியங்கள், ஆத்திரம் கோபப்படுற காரியங்கள், இதெல்லாம் நம்மளை பாதிக்கும். Even when we were little children, if the class teacher was not good with us, we had a continuous wound of hate, injury in our heart. Class teacher, the teacher. ஸ்கூலில் பிள்ளைங்க ஆசிரியரிடம் சரியான உறவு இல்லைன்னா இந்த மாதிரியான இந்த கசப்பான உணர்வுகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். Once I was praying for a lady because she had a urinary problem. ஒரு லேடிக்கு நான் வந்து இந்த மூத்திரத்தில் கொஞ்சம் பிரச்சனை. The urinary problem. அந்த மூத்திர வாயில் பிரச்சனை, அவங்களுக்காக நான் ஜெபிச்சேன். She was in the hospital. Doctors did all the scanning, all investigation. ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, எல்லா சோதனையும் முடிஞ்சது. But doctors find no fault. மருத்துவர் சொல்றாங்க உனக்கு ஒரு குறை இல்லை. But she has terrible pain and a problem in the urinary system. அவங்களுக்கான சரியான பிரச்சனை, அவங்களுடைய மூத்திர வாயிலையும் பிரச்சனை. So when I was praying for her, நான் அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, now nobody go out now, please, why are they going out? Oh, sorry. Okay. See, did I speak loudly or not loudly? Not so loudly, but it's okay. It is okay. Sorry. You say please. I see. Please, thank you. If I am not doing that, then that is enough for my anointing to the Holy Spirit be sad, Hello? Now coming to the point. When I prayed for this lady, I saw a girl standing on a bench in the school. Teacher is there and some other children are laughing at her. நான் இந்த ஜெபிக்கும் பொழுது என்னோட காட்சி வந்தது, ஒரு பிள்ளை மேட்ச் மேலே நின்றுட்டு இருக்கு கிளாஸ் ரூமில். மற்ற பிள்ளைங்கள்லாம் இந்த பிள்ளையை பார்த்து கேலியும் கிட்டலுமா செஞ்சுட்டு இருக்குதுங்க. So I asked for the interpretation. நான் கேட்டேன் இதனோட அர்த்தம் என்ன என்று நான் தூய ஆவியானவரிடம் கேட்டேன். Then the Holy Spirit said this happened to her when she was a girl, she was a student in the school, something happened and the teacher punished her to stand on the bench. சின்ன பிள்ளையா இருக்கும்போது படிக்கும்போது ஸ்கூலில் மேட்ச் மேலே ஏறி நின்று அவங்க வாத்தியார் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்து நிப்பாட்டிட்டாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கும். And then she remembered that and she started crying so loud. அங்கதான் அந்த பிள்ளை சத்தம் போட்டு அழுது இருக்குது. Maybe now she is 45 years old. இப்போ எனக்கு 45 வயசு இருக்கும். But this might have happened probably when she was 9 or 10 years old. 9-10 வயசு இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது பள்ளிக்கூடத்தில். Then she was telling all the students mocked her and the teacher spoke so bad her. எல்லாம் என்னை வந்து ரொம்ப கேலியா பேசினாங்க. And வாத்தியார் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. she got frightened and she passed urine. நான் வந்து ஆத்திரப்பட்டு அந்த நேரத்தில் ரொம்ப பயத்தில் நான் மூத்திரம் வச்சிட்டேன். In the class, standing on the bench. நான் பெஞ்ச் மேலே நின்று மூத்திரம் வச்சிட்டான்.
விளங்கியிருக்கும் தெளிவாக. இதுக்கு விளக்கம் கிடக்க முடியாது, அதுக்கு மேலே விளக்க முடியாது. சரி, Now don't laugh, this is a very serious matter. இருக்காதீங்க, இது ரொம்ப சீரியஸான மேட்ரு. So that won't imagine a girl of 9 years, why should teacher punish so publicly, so harshly, that she broke her heart and she urinated standing on 9 the... வயசில் நடந்த அந்த சம்பவம் தண்டிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு எல்லாராலும் கிண்டலும் கேலி செய்யப்பட்டு அந்த சூழ்நிலையில் அவங்களுடைய சிறுநீரை அங்கே கழித்தது. சுத்த தமிழில் சிறுநீரை கழித்தது. There are two things happened. One thing is she could not pass the school. She was not good in the studies. நல்ல படிப்பில் அவ்வளோ திறமை இல்லை, சரியாக படிப்பு சரியாக முடிக்கல. Second thing, she got hatred towards the teacher, that is not ரெண்டாவது coming அந்த out. வாத்தியார் மேலேயும் அந்த பிள்ளைக்கு மேலேயும் ஒரு பெரிய வெறுப்பு. Third thing, she got affected in her urinary system. That was the reason of her urinary problem. சிறுநீர் கழிக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி சிறுநீர் கழிச்சதுனால அதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு நடந்துருச்சு அவங்களுக்கு உடல் அளவில். This is what the charismatic gift of vision, word of knowledge can do in our life. இதன் வழியாகத்தான் இந்த காட்சிகளும் கடவுள் கொடுக்குற இந்த வார்த்தைகளும் நமக்கு ஒரு The doctors cannot find out. மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத the chemical or blood analysis or urine test cannot find out. எந்த ஒரு மருத்துவ சோதனை எதனாலும் பரிசோதனையில் கண்டுபிடிக்க முடியாத இந்த ஒரு கோளாறை She has terrible pain in the urinary time, and so then at that time I prayed for her. அப்பொழுது நான் அவங்களுக்காக ஜெபிச்சேன். And also brought that memory and asked Jesus to come to that situation and அந்த நினைவுக்கு கொண்டு வர வச்சு அவங்கள இயேசு அங்கே அவங்களுக்காக ஜெபிக்க வச்சு. And then she was crying so loud because she's not able to forgive. She's not able to forgive. ஐயோ அவங்க மன்னிக்க முடியல என்று சொல்லி அழுதார்கள். So in this case we have to pray, come Holy Spirit, fill her and that teacher with the love of God. கடவுளுடைய அன்பினால் அந்த டீச்சரை மன்னிக்கணும். இங்க தூய ஆவியானவருக்கு தான் Come Jesus is same yesterday, today and forever. Jesus can now go back to those moments in our life. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். அது மாறாத கடவுள் அந்த நிலைமையில் அந்த இடத்துல அந்த சகோதரிக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். And then she was healed. அவங்க குணம் பெற்றார்கள், குணமடைந்தார்கள், சுகமடைந்தார்கள். So here it is written, don't brood over injury. Don't brood over injury. brood over injury na பட்ட காயத்தை மீண்டுமா அந்த காயத்துக்குள்ளே காயத்தை படுத்தாதீங்க. புரூடுங்கிறது உட்காந்து அடக்காக்குறது, முட்டை மேலே கோழி உட்காருது, அதான் ப்ரூட்டிங். Suppose அதே போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. Suppose some of you, when you came as a bride in your home, your mother-in-law was very rude to you, very angry with you. நீங்கள் மருமகளாக அந்த வீட்டுக்கு வரீங்க, அவங்க மாமியை அவங்க மேலே ரொம்ப ரூட்டாக இருக்கிறாங்க. It was so painful. அது பெரிய வேதனை. It was so painful. So painful. அது ரொம்ப வலி கொடுக்கும். But now many years are over. பல வருஷங்களுக்கு பிறகு your son got married. உங்க மகன் கல்யாணம் பண்ணிட்டா. And a new bride has come. இன்னொரு மணமகள் வராங்க வீட்டுக்குள்ளார. நீங்க பார்த்து முறைக்கிறீங்க. உனக்கு அந்த மாமியார் செஞ்சதை நீ மாமியாவா இருந்து உன் மருமகளுக்கு முறைக்கிற. You don't know why you are behaving such a wonderful loving girl. Such a wonderful loving girl. You thought I will consider her as my own daughter. மகமாறு நினைக்கிற பிறகு ஏன் அப்படி? But you are not able to do it. For minor things you are criticizing. Why you are taking that
You should not pour so much oil. Why you are putting so much oil? This is not good. So many things you are criticizing everything. குறை இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கலாம், அதுக்கு எண்ணெய் ஊற்றினாங்க, அதை போட்ட அங்கே ஒரு நொட்டை சொல்லு, இங்கே ஒரு நொட்டை சொல்லு, எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். Because your mother-in-law behaved to you the same way. That setting is inside your unconscious mind. உன் மாமியா உனக்கு செஞ்சதை உன் மனதில் ஆழமாக பதிஞ்சு அதை இப்போ மர்மம் வரும்போது நீ அதையே திருப்பி செய்கிற. உன் மனதுக்குள்ளே உன்னுடைய உள் மனதுக்குள்ளே அது அப்படியே பதிஞ்சு போச்சு. One man was a rowdy. ஒருத்தன் ரவுடி, பெரிய ரவுடி சட்டக்காரன். So when in that village I was giving a retreat in the parish church. இந்த பங்கில் இருக்கின்ற அந்த கிராமத்தில் நான் அங்கே ஒரு தியானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், தியானம் கூட்டம் நடத்துகிறேன். So all those ladies and were praying, this rowdy should attend this retreat. They were praying that he must come for the retreat. அவங்கெல்லாம் போய் ஜெபிச்சுட்டு இருக்காங்க, இப்படா அவனை அந்த ரவுடியை கூட்டு வரணும், இந்த தியானத்துக்கு கூட்டு வரலாம்னு ஜெபிச்சுட்டு இருக்காங்க. And they saw he is in the retreat and all were very happy. எல்லாம் பார்த்தாங்க, அமைதி ஆயிட்டாங்கன்னா, அமைதி இருந்துச்சு அந்த தியானத்தில். So after the inner healing talk and inner healing prayer, நடந்துச்சு. இந்த உள்மனக்குண ஆற்றுதல். During this inner healing prayer time, அந்த ஜெபத்தின் போது this rowdy this man prostrated down and prayed. அவன் அப்படி வந்து குப்புற விழுந்து ஜெபிக்கிறான். And he was crying. குரல் எழுப்பி அழுவுற கத்துறான். Everybody noticed his cry. எல்லாரும் அந்த அவன் நடந்ததை பார்த்தார்கள். So afterwards he came. I said, whatever you want to share something, you come and give a testimony what happened to you during the inner healing prayer. அந்த குணமளித்தல் ஜெபத்தின் போது என்ன நடந்ததுன்னு சொல்ல நான் அவனுக்கு பகிர சொன்னேன். He was 65 years old. அவனுக்கு இப்போ நேரத்தில் 65 வயசு. But he is telling, now today only I understood why I had such a anger inside me and why whomever I see I want to beat him. Why? இப்போ 65 வயசில் இப்போ எனக்கு உணர்றேன், நான் ஏன் இப்படி பண்ணேன் சொல்லி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. He says when he was a little boy, நான் சின்ன பையனாக இருக்கும்போது his father was teaching him to write the first letters in the sand, in the மணலை கொட்டி மணல்ல அவங்க அப்பா சின்ன பையனாக இருக்கும்போது எழுத்து கற்றுக் கொடுக்குறாரு. You know that? மணல் எழுது. மணல். And after 2-3 days of teaching, 3-4 நாள் படிச்சு கொடுத்த பிறகு when he was writing, he made a mistake. அவரால் எழுத முடியல, தப்பு பண்ணிட்டார் இந்த பையன். And father becomes so angry. அப்பாவுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துருச்சு. He slapped on him. அரைஞ்சிருக்காரு கண்ணத்துல. And this child started crying. இந்த பையன் அழுதுருக்கா. And the father became angry. Don't cry. இன்னும் ஆத்திரம் வந்து அவ்வளோ. How many times I taught you to write like this? Why are you doing like this? அறிவல் ஒன்று ஏறல. He began to cry more. இன்னும் ரொம்ப அதிகமாக அழுதானா. And the father got angry. ஆத்திரம். He took the sand and pushed it to his mouth. அந்த மணலை அள்ளி வாயில் வச்சு அமுத்தி விட்டுருக்காரு. The child is suffocated, he is not able to cry. அவரை பிறகு அவனால் அழ முடியல, வாய் ஃபுல்லாக மணலை வச்சு திரிச்சிருக்காரு. Now, today, it came to my mind. இன்னைக்கு அது என்னுடைய நினைவுக்கு வருது. இந்த எத்தனை வயசுல? Maybe 5 years old. இல்லை இப்போ வரும்போது ஞாபகம் வரும்போது 5 வயசுல 65 வயசுல அன்றைக்கி 5 வயசில் நடந்த சம்பவம் இன்றைக்கி ஞாபகம் வருது. எங்கள் அப்பா அன்றைக்கி வாயில் மணல் வச்சு திரிச்சானேன்னு. And now today I could forgive him. இன்றைக்கு நான் அவரை மன்னிக்கணும். And now I understood why I am full of anger. அதனால இன்னைக்கு எனக்கு தெரியுது நான் ஏன் அவ்வளோ ஆத்திரப்படுறேன். How I become a rowdy. நான் ஏன் ரவுடி ஆனேன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது. You know, in the Germany, I am coming from Germany. நான் ஜெர்மனிலேருந்து வரேன். ஜெர்மனியில்
whenever we think about Germany, we remember always the Second World War. ஜெர்மனியை நினைச்சாலே நாம் இந்த இரண்டாம் உலக போர் தான் நாம் நினைக்க வரும். Hitler was so terrifying man. ஹிட்லர் ரொம்ப மோசமான மனுஷன். மோசம் terrifying. ரொம்ப பயங்கரமான மனிதன், ஆபத்துக்குரியவன். He and his team decided to kill all the Jews. அவன் முடிவெடுத்தான் எல்லா யூதர்களையும் சாகடிக்கணும்னு, கொன்று போட்டான் யூதர்களை. And anyway, so okay, he made them to be in a gas chamber and filled the poisonous gas and killed them all. ஒரு கேஸ், ஒரு பெரிய கேஸ் சேம்பர் ரூம் வச்சு அந்த ரூமுக்குள்ள கேஸ் எல்லாம் அனுப்பி மக்கள் உள்ள போட்டு கொண்டு இருந்தான். 6 million Jews. 6 மில்லியன் யூதர்களை கொன்று போட்டான். In Adolf Hitler's biography, it is written. அவனோட வாழ்க்கை வரலாறு நான் படிச்சேன். In his biography, he himself has. அவனோட சுயசரிதை அவன் எழுதின அவனோட சுய பயோகிராஃபினா அவங்களே எழுதின. When he was a boy, அவன் சின்ன பையனா இருக்கும்போது ஹிட்லர் his father, அவனோட அப்பா, who had a Jewish family connection, அவர் யூத குடும்பத்தோட அவங்க அப்பா ஒரு தொடர்பு வச்சிருந்திருக்கிறாரு. and he was very strict. ரொம்ப அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ரொம்ப And காரசாரமா his father, if there is any mistake this Adolf done, he tie him on a pillar and beat him with a whip which is used for beating with the horse, குதிரை அடிக்கிற அந்த சாட்டை வச்சு தூண்ல கட்டி வச்சு சாட்டையில பிள்ளைங்க அடிச்சிருக்கான். அடிச்சு then he will collapse. அடி மயக்கம் போட்டு கீழே விழுந்து then only he stop. அது வரைக்கும் அடிப்பார், மயக்கம் போட்டு விழுற வரைக்கும். Now when this boy Adolf Hitler grew up, this hatred அந்த ஆத்திரம் towards his father and towards the Jewish people. அப்பா மேல வந்து செஞ்ச அநியாயம், அந்த யூதர் குடும்பத்தோட வச்சிருந்தாங்க அப்பா வச்சு தொடர்புனால யூதர் மேல ரொம்ப ஆத்திரம் கோபம் வந்திருக்கு. I was in Austria. Hitler was born in Austria. ஆஸ்திரேலியால ஹிட்லர் பிறந்திருக்காரு. In the Catholic Church, he was baptized. He is a Catholic. அவர் ஒரு கத்தோலிக்கர். He was a altar boy. ஒரு பீடத்தில் பணி செய்கிற பீட சிறுவன். I have conducted retreat in that parish. அந்த பங்களை நான் தியானம் நடத்தி இருக்கிறேன். So I was thinking, if I would have been there at the time of Hitler, I would have done a healing prayer and this world war would not have been there. நான் அந்த காலத்தில் அங்கே போயிருந்தா, ஹிட்லர் உயிரோடு இருந்த காலத்தில் போயிருந்தா அவனுக்கு இந்த குணமளித்தல் ஜெபம் வச்சு அவனை சுகமளிக்கலாமே ஆக்கியிருக்கலாமேன்னு நினைச்சாராம். A deliverance prayer, டெலிவரன்ஸ்னா ஓட்டுறது, and an inner healing prayer, that is hatred towards the father and the Jewish must be cleansed. அப்பா மேல வச்சிருந்த அந்த யூதர் குடும்பத்து மேல வச்சிருந்த அந்த வெறுப்பும் பகைமையும் எல்லாம் போயிருக்குமே அப்படின்னு நினைச்சாராம். We can see sometimes in our family there is a war. There is a war in our family. நாம் சில நேரத்தை பார்க்க நம்ம குடும்பத்தில் இந்த போர் நடக்குது. Why? வார்னா போர். Because everybody has these inner wounds. எல்லாரும் மனசுக்குள்ளேயும் உள்காயம் இருக்குது. Either from the father or from the mother அம்மா or from the mother-in-law. மாமியா கிட்ட இருந்தோ. And so that is what is written here. Love do not brood over injury. 13:6. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது. So if that bitter roots, okay, we continue here, then I go more into this in another way. And next point is, love does not rejoice over wrongdoing, but rejoice with truth.
6. அன்பு தீவினில் மகிழ்வராது, மாறாக உண்மையில் அது மகிழும், உண்மையில் அது மகிழும். And then verse 7. அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். Yeah. Love bears all things. அனைத்தையும் நம்பும். Believes all things, hopes all things. அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும். Endures all things. அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். Yeah. Love never fails. அன்பு தோல்வி அடையாது. So, in our life, நம் வாழ்க்கையில if you want to work with the charisms, St. Paul says these 16 points we have to check and heal, then only the charisms will work more good. அருங்கொடை வாழ்வில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த 16 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கல்ல, இந்த 16 சிந்தனைகளையும் நீங்கள் இந்த வச்சு செக் பண்ணின வாழ்க்கையில் இதில் சிறப்பாக நடந்தால் நமக்கு பயன் கொடுக்கும். In each point we feel the biggest thing is we have lot of memories in our unconscious mind. நம்முடைய ஒரு personal prayer paper எடுத்து personal prayer. The personal prayer கொடுங்க. So the prayer. Here it is. இதுமா தமிழ் one. Now this personal prayer is given to everybody. Now this is very important, you pray this personal prayer every day. இந்த தனி ஜெபம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதெல்லாம் பாருங்க. So in this personal prayer there is a situation, you surrender your unconscious mind. படம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? And in the unconscious mind there are many bad things that has to be healed. அதில் பாருங்க, இதெல்லாம் நம்ம சுகமடையும். நமக்குள்ள உள்ள அந்த மூவர் கடவுள் இருக்கிறாரு. ஆவி, மனசாட்சி, அடிமனம், நடுமனம், புறமனம், இதான் கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். அது இங்கிலீஷில் சொல்கிற அது மூணும் அங்கே இருக்குது. மனசாட்சி, கான்ஷியஸ்னா மனசாட்சி, அடிமனம்னா நம்முடைய உள்மனம், நடுமனன்றது சப்கான்ஷியஸ் மைண்ட், புற மனம்ங்கிறது நம்ம வெளியில் இருக்கிற மனம். So many things happened in the past many years back. It is in our unconscious mind. சின்ன வயசுல நமக்கு நடந்த அநேக காரியங்கள், கொடுமைகள்லாம் நம்முடைய அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்ல, நம்மளுடைய இந்த அடிமனத்துல அப்படியே பதிந்து கிடக்கும். அடிமனத்துல. So Jesus said in Matthew 15:13, every plant that is 15:13, Matthew 15:13 says, 15:13, மத்தேயு 15:13ல, every plant that is not planted by the heavenly Father will be uprooted. தந்தை, நம்முடைய வானக தந்தையால் திட்டமிடாத எல்லா காரியமும் அது வேரோடு பிடுங்கி எறியப்படும். That is many bitterness. And now we go to Hebrews chapter 12. எபிரேயர் 12 12, 14, 15 says, 14, 15 என்ன சொல்லு பாருங்க. எபிரேயர் Hebrews 12, 14, 15. Hebrews 12. எபிரேயர், strive for peace with everyone and for that holiness. எடுத்துட்டீங்களா? 14. Hebrews 12:14. Yeah. You bring here, let him read from here. It's okay, he will bring. It's very important teaching. Yeah. இந்த புக்கில் பார்க்கலாம். எபிரேயர் 12:14 எல்லாருடனும் சமாதானமாய் இருக்க முயலுங்கள், பரிசுத்தத்தை நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை ஒருவனும் காண மாட்டான். Without holiness no one can see the Lord. Now 15, see to it that no one be deprived of the grace of God. 15.
உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். Very, very practical, very practical. See that no bitter root spring up and cause trouble. Bitter. So the old bitterness, if it is in us, deep within us, that is called the bitter roots. கசப்பான நச்சு வேர்கள் நம் உள்ளுக்குள் இருக்கின்ற பழைய வஞ்சகம், அந்த எரிச்சல், அந்த You read it simply. கசப்பான நச்சு வேர் எதுவும் உங்களுள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். So what is bitter roots? அந்த கசப்பான வேர் என்ன? Suppose you are a charismatic, you went 2 years back into a prayer meeting in some prayer meeting. 2 வருஷத்துக்கு முன்னே யாரோ ஒரு ஜெபம் கொடுத்து போறீங்க. But they did not welcome you. அவங்க உங்களை வரவேற்கல. They did not give you a chance to sing a song or to make a prayer. ஒரு ஜெபம் சொல்லவோ பாடவோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. So you decided, okay, now that's enough. I don't want to go anywhere. I don't want to go. என்ன நடக்கும்? அதை மனசுல வச்சுக்கிட்டு. So now after 2 years somebody invited you, come, you go to that prayer group. 2 வருஷம் பிறகு வாங்க அந்த ஜெபத்துக்கு போலான்னு ஒரு கூப்பிடுறாங்க அந்த இடத்துக்கு. No. நான் வரல அப்படின்னு. I went there 2 years back, but they did not welcome me. 2 வருஷம் முன்ன நான் போனேன், என்ன அவனுக்கு வரவேற்கல, அதனால இப்ப நான் வரல. Charismatic. We are charismatics. This is charismatic person are telling. இத charismaticகளோட சொல்றாங்களா? How can the Holy Spirit work in that situation? எப்படி அந்த சூழ்நிலையில தூய ஆவியானவர் செயல்படுவார்? So suppose we got such a no welcome, we still have to love them with the love of Jesus. நேசிக்கணும், மன்னிக்கணும், நேசிக்கணும். இயேசுவின் அன்பினால் Jesus said, love one another as I loved you. சொல்றார், நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவரை நேசியுங்கள். Jesus loved even Judas. He said, my இயேசு யூதாசை கூட நேசித்தார். My friend, do what you had planned to do. செய்ய வேண்டியதை விரைவாக செய்யன்னு சொன்னார். So what is the capacity of Jesus' love or the love of the Holy Spirit? It has a capacity to love even those who do not love you, even your enemy. நம் எதிரியும் நேசிக்கின்ற அளவுக்கு நேசிக்கிற அன்பு தான் கடவுளுடைய அன்பு. எதிரியா இருந்தாலும் அவங்களை நேசிக்கணும். But practically, if such memory is in us, that memory do not allow us to love somebody. பழைய கசப்பான நினைவுகள் நம்மை மற்றவரை நேசிக்க விடாது. And God cannot use us. Charisms will be limited. Charism may work, but it will not work செயல்படாது. full way. கடவுளுடைய அன்பு அந்த அருங்கொடைகள் நமக்குள் எதுவும் பயன்பட செயல்படாது. இப்படிப்பட்ட பழைய நினைவுகள், கசப்பான நினைவுகள் வேறு இருக்கப்படாமல் இருந்தால். So now we are going to pray maybe after tea, Doesn't? Tea, after tea, okay. Shall we go for tea now? Yeah. Then after tea we come back. தேநீருக்கு பிறகு இந்த குணமளித்தல் சடங்கு சொன்ன மாதிரி நடக்கும். So when you come back after tea, you bring your mat, you remove all the chairs from here and put the mat and sit there, and then I will lead you a healing prayer. அப்புறமேல உங்க பாய் படுக்கை எடுத்து வந்துடாதீங்க. பாய் அந்த தலகணில வேண்டாம், பாய் மட்டும். And we will have a Eucharistic adoration here. பாய் மட்டும் கொண்டாங்க, படுக்கையை கொண்டாந்துடாதீங்க. Okay, done. Let the anointing of the Lord come down. Let the anointing of the Lord come down. Anointing of the Lord come down. Anointing of the Lord
Lord, come down. Come, Holy Spirit. Come, Holy Spirit. Oh, Yahweh. Creator Spirit. Oh, Come, Holy Spirit. Come, Holy Spirit. Come, படைப்பு come, ஆவியே, come, படைக்கும் come, ஆவியே வாரும். come, தூய Holy ஆவியே. Spirit. Come, Holy Spirit. தூய ஆவியானவரே வாரும். You see where you have to stand, you know? You have to stand in the middle here. Okay, okay. So, ask Holy Spirit to go. Already you start praying to go into your past, into the history of your life. உடைய கடந்த கால வாழ்க்கைக்கு தூய ஆவியானவர் போய் கடந்த கால வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கணும். So now during கடந்து வந்த this, பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்ல ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி now in this break time you don't talk to one another. யாருக்கு You பேச think கூடாது. about, you go ask the Holy Spirit to show you what are the bitter roots in your unconscious mind. கசப்பு வேர்கள் எங்கெங்க இருக்குன்றதை நீங்க அமைதியா சிந்திக்கணும். இந்த டீ டைம்ல யாருக்கிட்ட பேசக்கூடாது. போனோமா டீயை குடிச்சோமா கப்பை கழுப்பி வச்சோமா படுக்கையை சுருட்டிக்கிட்டு ஒடையாந்தமான்னு இருக்கணும். Okay? Say that in English, he says. I said, after this, go and drink your tea, wash your cup, and quietly go to your room. Take the whatever the mattress or the whatever you want to use for the lay down. Come and quickly come here. Oh, something else you said. Okay. Okay. Hello? Hello. Hello. I want to talk to Jesus. I want to talk to Jesus. Hello? Hello. Hello. Jesus says I love you. Jesus says I love you. Jesus says I love you every day. So today you are going to receive all that love which you have not received from Jesus in the earlier days. Okay. I forgot that I forgot to take. Father was singing something about his life. Okay. 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 What did you say? I said, today Jesus is going to fill you with the love we have Yes, not received Lord. all the years. அன்பினால் நிரப்ப போறாரு. இத்தனை ஆண்டுகளாக சின்ன வயசுலேருந்து இந்த காலம் வரைக்கும் உள்ள உங்கள் வாழ்க்கைக்குள்ள கடவுள் தன் அன்பால் உங்களை நிரப்ப போகிறார். Hallelujah. 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 Everybody speak louder. Hallelujah. 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 I want to talk to Jesus. I want to talk to Jesus. I want to talk to Jesus. Jesus, hello. Hello. Jesus says I love you. Jesus says I love you. Jesus says I love you every day. Hello. Hello. Jesus will hug you. Jesus will hug you. Okay. Come on. Okay. So let's come back quickly, or half an hour. Half an hour. Okay. Half an hour. Half an hour. To bring the blood sacrament, huh? 3 o'clock. Now it's 4:50. So 4:50. Yeah, you should be back 10 minutes to 5. 10 minutes to 5.